இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ என்ன பண்ற? கிளம்பி உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. யாரு? உன் அண்ணன் வீட்டுக்கா? எங்க அண்ணன் வீட்டுக்கு இல்லடா, உன் வருங்கால மனைவி வீட்டுக்கு, முனுசாமி அண்ணன் வீட்டுக்கு. மா, அங்க எதுக்குமா நான் போகணும்? அங்க போகாம வேற எங்க போவ? உன்னை வர சொல்லிருக்காரு, போ. எதுக்குமா? டேய், என்னடா எதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க? உனக்கும் அவர் பொண்ணுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுடா. அவ உன்னை ஆசையா விருந்துக்கு வர சொல்லிருக்கா, போயிட்டு வா. மா, போறியா இல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணவா? வேண்டாமா, நான் போறேன். டேய் 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 டேய், இப்ப என்னம்மா? இத பாரு, நான் போன் பண்ணி கேப்பேன். அங்க மட்டும் நீ போலன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நீ இருக்கிற இடத்துக்கு உங்க அப்பாவை வர சொல்லிருவேன். மா, போறேன். வர வர நீங்க அப்பாவை விட ஓவரா பண்றீங்க. வரேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். என்னம்மா கேட்கணும்? உனக்கு என்ன தெரியணும்? நான் தான் உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய பாத்துட்டேனே. இது என்னது? என்ன துளசி, பதில் சொல்லு. இது இதுக்கு மேல நீ என்னத்த சொல்ல போற? ஒரு அம்மாவா பெத்த பொண்ணுக்கு கல்யாண விஷயம் கூட தெரியாம போயிடுச்சு. கடவுளே, இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா துளசி? பெரிய கொடுமை. இது நானா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா? ஐயோ, நம்பவே முடியல துளசி. இப்ப கூட நீ அப்படி பண்ண? நீ இந்த அம்மாவோட துளசியா? நம்ப முடியல. என் மனசு கஷ்டம் போக கொஞ்ச நாள் ஆகும். அம்மா ப்ளீஸ், மன சொல்றது கேளுமா ப்ளீஸ். மா விடு துளசி. அம்மா, என் கழுத்துல யார் தாலி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கே தெரியாதும்மா, சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? உனக்கு தெரியாம உன் கழுத்துல எப்படி தாலி கட்டி இருக்க முடியும்? சொல்லு சொல்லு, நானும் கேக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. வெற்றி, நான் இப்போ கோவில்ல இருக்கேன்பா. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கோயில் வரைக்கும் உன்னால வர முடியுமா? என்னாச்சு? நீ நேர்ல வாப்பா, சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்படியா? தோ, நான் உடனே வரேன். உங்களுக்கு என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக இத கூட செய்யலன்னா எப்படி? என்ன வெற்றி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அத்தை, என்ன விஷயம்? ஏன் உடனே வர சொன்னீங்க? ஆமா வெற்றி, துளசி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமுமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் வெற்றி. வெற்றி, எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாத அநியாயம் என் பொண்ணுக்கு நடந்திருக்கு. இத செஞ்சவன் யாருன்னு, அது யாருன்னு நீதான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்க அத்தை, நான் தேடிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன். இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. எனக்கும் எங்க புருஷனுக்கும் எங்க வாழ்க்கையோட லட்சியமே இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வைக்கிறது தான். ஆனா இவ வாழ்க்கையில ஒருத்தன் மண்ணள்ளி போட்டுட்டான். பெத்த வயிறு பத்து எரியுது. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. இந்த தாலிய கட்டினவன் அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருப்பான். அதே மாதிரி ஒரு தாயோட வயித்துல தானே அவன் மகனா பிறந்திருப்பான். எப்படி வெற்றி, ஒரு அப்பாவி பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு?
இதே அவனோட அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? தைரியம் இல்லாத கோழை. அவனை எல்லாம் நிக்க வச்சு சுடணும். ஒரு துளி கூட இரக்கமே பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் தகும். மா, நடந்த எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. வெற்றி, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. போலீஸ் கேஸ்ன்னு நாம போனோம்னா நம்ம குடும்ப மானமே போயிடும். வெற்றி, இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. நீ யாருக்கும் தெரியாம அவனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அந்த வீட்டுக்கு விருந்துக்கு தானே உன்னை அனுப்பி வச்சேன். அன்பா அந்த பொண்ணு கிட்ட 4 வார்த்தை பேசாம நீ அவசர அவசரமா ஓடி வந்திருக்க. டேய், ஒரு பொண்ணா அவ மனசு என்ன பாடுபடும்? சரி, திவ்யாவை நான் கோவிலுக்கு வர சொல்லிருக்கேன். போய் அந்த பொண்ணு கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசு. மனசு விட்டு அந்த பொண்ணு கிட்ட பழகுடா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. சரிம்மா. என்ன நீ ஆ? எதுவுமே விருப்பம் இல்லாத மாதிரியே பேசுறியேப்பா. இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லுடா. உன் அம்மாவோட ஆசை உன் ஆசை இல்லையா? எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிக்கும் தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுடா, உனக்கு திவ்யாவை பிடிக்குமா இல்லையா? பிடிச்சிருக்குமா? சரிங்கம்மா, நான் கோயிலுக்கு போய் திவ்யா கிட்ட பேசுறேம்மா. ம். இதையெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. உடம்ப பாத்துக்கோங்கம்மா. பெத்தவங்களோட ஆரோக்கியம் பிள்ளைங்களோட செயல்பாட்டுல தாண்டா இருக்கு. பெத்தவங்க மனசு நோகாம பிள்ளைங்க நடந்துகிட்டாலே எங்களுக்கு ஏன் வியாதி வரப்போகுது? போடா. மா, மா, 2 முழம் பூ கொடுங்க. ம். சீக்கிரம் கொடுங்க. அப்புறம் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. அப்படியா? இந்தாப்பா. கொடுங்கம்மா. மா, இந்தாங்கம்மா. ஏமா, என்னாச்சு? ஹேய், அன்னைக்கு ராத்திரி பொண்ணுங்க படுத்திருந்த இடத்துக்கு நீ தானே வந்த?